தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். சனி வக்ர பலன்களை பார்க்க போகிறோம். சனி பகவான் ஜூலை 27ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். அவர் ஜூலை 27ஆம் தேதி முதல் டிசம்பர் 11 வரை ஏறத்தாழ 138 நாட்கள் அவர் வக்ரம் அடைகிறார். ரிஷபராசினருக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வக்ரம் பெறுவதும் அவர்களுக்கு நன்மைதான். ஏற்கனவே குரு 3ல் இருந்து சிறு சிறு கலகம் குழப்பம் அனைத்தும் உண்டு. உத்தியோகம் செய்யும் இடத்தில் பிரச்சனைகள். ரிஷபராசி பெண்களுக்கு பிற பெண்களால் தொல்லைகள். பிற பெண்கள் தங்களை சீண்டிக் கொண்டே இருப்பார்கள். ஜூலை 27 கிரக நிலைகள் ரிஷபராசிக்கு ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறார். 2ல் புதன், 3ல் சூரியன் குரு, 4ல் சுக்கிரன் கேது, 10ல் ராகு, லாபஸ்தானத்தில் சனி பகவான். ஆக அவர் வக்ரம் பெற்றால் கூட தங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிறு சிறு உடல் உபாதைகள் தான். சிறு உடல் உபாதை மருத்துவரை சென்று சந்தித்தால் உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள். குடும்பம் பொருளாதார நிலை தங்களுடைய தேவைக்கு ஏற்ப பண வரவுகள் வரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். இதுவரை தடையான தாமதமான சுபகாரியங்கள் அனைத்தும் நல்ல விதத்தில் நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். புத்திர பாக்கியத்துக்காக ஏங்கிய பெண்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும். பெரும்பாலான பெண்களுக்கு நார்மல் டெலிவரி நடைபெறும். ஆண் குழந்தை பிறக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை தங்களுடைய தேவைக்கு ஏற்ப பண வரவுகள் வரும். சேமிப்பினை தொடர்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். இதுவரை கொடுத்த பணம் வரவில்லையே என்று வருத்தப்பட்டவர்களுக்கு பணம் நல்ல விதத்தில் வந்து சேரும். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ள அன்பர்களுக்கு பண வரவுகள் பெருகும். வியாபாரிகள் மன மகிழ்ச்சி அடைவர். பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் நல்ல வருமானம், ஒப்பந்தங்கள், வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் அனைத்தும் கிடைக்கும். தரகு, கமிஷன், ஏஜென்சி அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறும். உத்தியோகத்தில் புகழ் பெறுவீர். அதே நேரத்தில் உழைப்பும் அதிகமாக இருக்கும். 3ல் குரு என்பதால் உத்தியோகம் செய்யும் இடத்தில் சற்று கவனமாக இருங்கள். ஏனென்றால் தங்களின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சிலர் செயல்படலாம். வீண் பழிகள் வந்து சேரலாம். ரிஷபராசி பெண்கள் பிற ஆண்களிடம் நெருக்கமாக பழகுதல் கூடாது. அரசியலை பொறுத்தவரை தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு அனைத்தும் கிடைக்கும். மக்களிடையே செல்வம் செல்வாக்கு அனைத்தும் பெருகும். புகழ் பெறுவீர்கள். விவசாயம் நன்றாக இருக்கும். மகசூல் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும். கால்நடைகள் அனைத்தும் அபிவிருத்தி அடையும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் நல்லபடியாக கிடைக்கும். கலைஞர்களுக்கு, கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். பெண்களுக்கு நகைகள் ஆடைகள் அனைத்தும் சேரும். ரிஷபராசி பெண்கள் தங்களை நன்கு அழகுபடுத்திக் கொள்வர். இளமை திரும்பும். முகப்பொலிவு கூடும். தங்களை அழகுபடுத்திக் கொள்வீர்கள். சில பெண்கள் அடிக்கடி பியூட்டி பார்லர் போன்ற இடங்களுக்கு சென்று வரலாம். கணவருக்கு செலவு வைப்பீர்கள். அதிக ஆடைகளை உடுத்துவீர்கள். அடிக்கடி நகைகள் ஆடைகள் எடுத்து கணவரை தொந்தரவு செய்வீர்கள். ஆக தங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்காக பெண்கள் நிறைய விரயம் செய்வார்கள். சென்ட் போன்ற பொருட்களை ரிஷபராசி பெண்கள் உபயோகப்படுத்தலாம். மாணவ மாணவியர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்வோருக்கு நல்ல விதத்தில் பதவி கிடைக்கும். தற்சமயம் தங்களுக்கு 3ல் சூரியன் சாதகமாக இருக்கிறார். ஆகவே குருவுடன் சேர்ந்த சூரியன் என்பதால் அரசாங்க உத்தியோகம் எளிதாக கிடைக்கும். இதுவரை வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கியோருக்கு நல்ல விதத்தில் வேலை கிடைக்கும். ரிஷபராசி பெண்களுக்கு சுகப்பிரசவம் நடைபெறும். பரிகாரம்: சனிக்கிழமை அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று
நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்கள். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்கள். தினமும் வீட்டில் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் அனைத்தும் நடைபெறும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.